ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, பொறுமை உள்ளவன் உத்தமன். இன்றைய தேவனுடைய வார்த்தை, பொறுமை உள்ளவன் உத்தமன். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவனே உத்தமன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்னவென்றால், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். நீங்கள் எங்கேயும் பெருமையான காரியங்களை பேச வேண்டாம். எங்கேயும் பெருமையாக நடந்து கொள்ள வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் உத்தமன் என்று விளங்கப்படும். பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலும் பொறுமையாக இருங்கள். நீங்கள் நிச்சயமாகவே உத்தமன் என்று விளங்குவீர்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஒரு காரியத்தை துவக்குவதை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நிச்சயமாக துவங்க சொல்ல கஷ்டமாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். நிச்சயமாக அதன் முடிவு அற்புதங்களாக இருக்கும். விசுவாசிங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக நீங்கள் உத்தமன் என்று எண்ணப்படுங்கள். எந்தவித உபத்திரவங்கள், எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் உத்தமன் என்று விளங்குகிறீர்கள். தேங்க்யூ. God bless you.